சொல்ல விரும்புகிறேன், உங்கள் மூலமாய் தேவன் மகிமைப்படுவார், உங்கள் மூலமாய் பரலோக ராஜ்யம் கட்டப்படும். என் வார்த்தையை கவனியுங்கள். 21ஆம் அதிகாரம் 1 வசனம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்தபோது அவர் இயேசுவானவர் சீஷர்களில் 2 பேரை நோக்கி, கவனியுங்கள், என்னை கேட்டுக்கொண்டு அன்புதேவ பிள்ளையே, கோடிக்கணக்கான மக்கள் வசிக்கிற உலகத்தில் ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார். நல்ல கவனி. என்ன சொல்றது தெரியுமா? அவருக்கு சொல்லுங்க, இவருக்கு சொல்லுங்க, அவரை கூப்பிடுங்க, இவரை கூப்பிடுங்க. இல்லை, தேவனுக்கு நீதான் தேவை. திரும்ப சொல்லுகிறேன், 12 பேரிலே ஆண்டவர் தெரிந்து கொண்ட 2 பேர் தான். நூற்றுக்கணக்கான மக்கள் இருக்கிற திருச்சபையிலே ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார். சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணியை செய்து முடிப்பார், அழகாய் நிற்பார்கள். இன்னைக்கு எல்லாம் நினைக்க தெரியுமா? எனக்கு ஒரு பேர் வேணும், எனக்கு புகழ் வேணும். அதுதான் அந்த கோபுரம், பாபேல் கோபுரம் பேர் விளங்கும்படியாக கட்டினார்கள். தேவன் தரைமட்டமாக்கினார். பேர் வர வேண்டாம், புகழ் வர வேண்டாம், ஒன்றுமே வர வேண்டாம், அவர் நாம மகிமைக்காக. திரும்ப சொல்லுகிறேன், என்னால் ஜனங்கள் கர்த்தரை துதிக்க வேண்டும், என் மூலமாய் தேவன் மகிமைப்பட வேண்டும். இந்த சம்பவத்தில் அது இருக்கும். நிதானமாக கேளுங்க. நம்பர் 1, முதல் குறிப்பு, அதில் நான் சொல்ல விரும்புகிறேன் அன்பானவர்களே, தேவன் கொடுத்த பொறுப்பு. அந்த வார்த்தை படிக்கிறேன், கேளுங்கள். 2ஆம் வசனம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். உழைப்பு, பிரயாசம், வேலை. ஹலோ, அவர்களுக்கு குடும்பம் இருக்கிறது, அவர்களுக்கும் வேலை இருக்கிறது, அவர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது. குடும்பத்தில் நம்ம என்ன சொல்லுவோம்? என் மனைவி, என் கணவன், என் பிள்ளை, என் குழந்தை, என் பேரன். என்னங்க சொல்லுவோமா? நான் மாடு வாங்கியிருக்கிறேன், ஏர் வாங்கியிருக்கிறேன், விவாகம் பண்ணியிருக்கிறேன், வீடை கட்டியிருக்கிறேன். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அந்த கிராமத்துக்கு போங்கள். அடுத்த வார்த்தை, என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். என்னுடைய முதல் குறிப்பு என்னவென்றால், தேவன் தந்த பொறுப்பு. போங்கள், சாக்கு போக்கு வேண்டாம். இன்னைக்கு திருச்சபையிலே பாருங்களேன், எல்லா சபைகளிலுமே ஒரு சிலரை தவிர மற்றொரு பாரமே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை மாலையில் எல்லா சபைகளிலுமே வருகிற மக்கள் மிக குறைவு. அதை விட பெரிய கொடுமை என்னவென்றால், இன்றைக்கு அநேக திருச்சபைகளிலே மாலை ஆராதனை இல்லை. காரணம், ஜனங்கள் வருவதில்லை. ஆனால் தேவன் சொல்லுகிறார், அந்த வார்த்தை படிக்கிறேன், அந்த வார்த்தை எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். ஹலோ, இன்னைக்கு இருக்கிற வாகனங்கள் இல்லை,